நான் உங்களுக்கு ஒரு படத்த காட்டுவேன். அந்த படம் என்ன படம்னு நீங்க கெஸ் பண்ணி சொல்லணும். சொல்லலாமா? பாருங்க. வெரி குட். அம்மா. இப்போ அம்மா இங்க பாருங்க. இதோடைய முதல் எழுத்து அ. அ, அம்மா அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றேன். என் கூட நீங்களும் சொல்லுங்க. அ, அம்மா. வெரி குட். அடுத்த படத்த பாருங்க. இது என்ன படம்? சரியா சொன்னீங்க. அரிசி. அ, அரிசி. என் கூட சொல்லுங்க. அ, அரிசி. வெரி குட். இந்த படத்த பாருங்க. ஆடு. இல்லையா? ஆ, ஆடு. ஆ, ஆடு. இது என்ன படம்? அழகா இருக்குல்ல? ஆலமரம். சரியா சொன்னீங்க. ஆ, ஆலமரம். என் கூட சொல்லுங்க. ஆ, ஆலமரம். சரி. இந்த படத்த பாருங்க. இலை. இ, இலை. இ, இலை. இது என்னது? இஞ்சி. இ, இஞ்சி. இ, இஞ்சி. இது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? சரியா சொன்னீங்க. ஈ. என் கூட சொல்லுங்க. கூட சொல்லுங்க. ஈ. சரி. இது என்ன படம்? ஈட்டி. ஈ, ஈட்டி. கூட சொல்லுங்க. ஈ, ஈட்டி. சரி. இது என்னது? உருளைக்கிழங்கு. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் தானே? எனக்கும் பிடிக்கும். பாருங்க. உ, உருளைக்கிழங்கு. உ, உருளைக்கிழங்கு. இது என்ன படம்? உப்பு. உ, உப்பு. கூட சொல்லுங்க. உ, உப்பு. சரி. இங்க பாருங்களேன். இது என்னது? ஊஞ்சல். சரியா சொல்லிங்க. ஊ, ஊஞ்சல். சொல்லுங்க. ஊ, ஊஞ்சல். சரி. இது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? என்னது இது? ஊதல். ஊ, ஊதல். ஊ, ஊதல். அடுத்தது. அடடே, இவரை தெரியுதா யாருன்னு? எறும்பு. ஏ, எறும்பு. ஏ, எறும்பு. அடுத்தது. எலுமிச்சை. ஏ, எலுமிச்சை. ஏ, எலுமிச்சை. அடுத்தது. ஏணி. ஏ, ஏணி. ஏ, ஏணி. அடுத்தது. இது என்ன தெரியுதா? சரியா சொன்னீங்க. ஏழு. ஏ, ஏழு. ஏ, ஏழு. இது என்னவா இருக்கும்? வெரி குட். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐவர். ஐ, ஐவர். ஐ, ஐவர். சரி. இது என்னது? ஐந்து. ஐ, ஐந்து. ஐ, ஐந்து. அடுத்தது. ஒட்டகம்.
ஓ ஒட்டகம். ஓ ஒட்டகம். அடுத்தது இது என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒலிபெருக்கி. வெரி குட். ஓ ஒலிபெருக்கி. ஓ ஒலிபெருக்கி. அடுத்தது ஓடம். ஓ ஓடம். ஓ ஓடம். அடுத்தது என்னது இது? ஓலை. சரியா சொன்னீங்க. ஓ ஓலை. ஓ ஓலை. அடுத்தது இவங்க யாரு? சரியா சொன்னீங்க. ஔவை. ஔவை பாட்டி தெரியுமா? ஔ ஔவை. ஔ ஔவை. அடுத்தது ஔடதம். ஔ ஔடதம். ஔ ஔடதம். சரி, எல்லாரும் அழகா என் கூட சொன்னீங்க. இப்போ படித்து பழகுவோம். நம்ம படிச்சு பார்க்கலாமா? நம்ம என்ன எழுத்துக்கள் எல்லாம் இப்ப பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். நீங்க என் கூடவே சொல்லிக்கிட்டு வரணும். சரியா? யாரெல்லாம் என் கூடவே சொல்ல போறீங்க? சரி, வாங்க சொல்லலாமா? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. சரியா சொன்னீங்க. இன்னொரு முறை சொல்லலாமா? பாருங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அழகா சொன்னீங்க. சரி, அடுத்தது இந்த உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் நம்ம படிச்சோம்? வெரி குட். 12 எழுத்துக்கள் படிச்சிருக்கோம். இந்த உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்களை நாம இரண்டா பிரிக்கலாம். பாருங்க. ஒன்று குறில், மற்றொன்று நெடில். இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களை 5 எழுத்துக்கள் குறில் அப்படின்னும் 7 எழுத்துக்களை நெடில் அப்படின்னு சொல்றோம். எதை பொறுத்து நம்ம குறில் நெடில்னு பிரிக்கிறோம்? சில எழுத்துக்களை குறுகிய ஓசையோட நம்ம சொல்லுவோம். என்னென்ன எழுத்துக்கள்னு பாருங்களேன். அ இ உ ஏ ஓ. இப்படி குறுகிய ஓசையோட சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கொஞ்சம் நீண்ட ஓசையோட சொல்லக்கூடிய 7 எழுத்துக்கள் இருக்கு. பாருங்க. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை கால அளவு. ஒரு மாத்திரை கால அளவுனா கண் சிமிட்டுற நேரத்தில் இதை சொல்லி முடிச்சிடணும். சரியா? ஒரு முறை கண் சிமிட்டுவோம் இல்லையா? அந்த நேரத்தில் சொல்லி முடிச்சிடணும். அ இ ஓ ஏ ஓ. கண்ணை சிமிட்டுக்கிட்டே சொல்லி பார்த்தீங்களா? சரி, இன்னொரு முறை சொல்லி பாருங்க. கண்ணை சிமிட்டுக்கிட்டே சொல்லி பாருங்க. அ இ உ ஏ ஓ.
இப்ப நெடில் எழுத்துக்களை 2 முறை கண்ணை சிமிட்டுற, அதாவது 2 மாத்திரை கால அளவுல சொல்லணும். 2 முறை கண்ணை சிமிட்டுற நேரம் எடுத்துக்கலாம். பாருங்க. ஆ. நீங்களும் கண்ணை சிமிட்டிக்கிட்டே சொல்லி பாருங்க. ஆ. ஈ. ஊ. ஏ. ஐ. ஓ. ஔ. சரியா சொன்னீங்க. சரி. அடுத்ததா நாம இப்போ நானே படிப்பேன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நீங்களே படிக்க போறீங்க. எப்படி நீங்களே படிக்க போறீங்க? இங்க பாருங்க. நம்முடைய உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் தெரியுதா? தெரியுதா? சரி. இங்க பாருங்க. இப்போ நான் இதுல ஒரு எழுத்துல கை வைப்பேன். அது எந்த எழுத்துன்னு நீங்க சரியா சொல்லணும். யாரெல்லாம் என் கூட சரியா சொல்ல போறீங்க? வெரி குட். சார் கை வைக்கட்டுமா? பாருங்க. இது என்ன எழுத்து? ஆ. வெரி குட். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது நான் எங்க கை வைக்க போறேன்? இது என்ன எழுத்து? வெரி குட். ஈ. சொல்லுங்க. ஈ. வெரி குட். அடுத்தது இது என்ன எழுத்து? ஏ. வெரி குட். அழகா சொன்னீங்க. ஏ. அடுத்தது இது என்ன எழுத்து? ஊ. வெரி குட். என்ன எழுத்து? ஊ. சரியா சொன்னீங்க. அடுத்தது யார் சொல்வா? வெரி குட். ஓ. என்ன எழுத்து? ஓ. சரி. அடுத்தது ஈஸி இல்லையா? இ. என்ன எழுத்து? இ. சரி. அடுத்ததா அக்கு அறிவோம். இந்த எழுத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே? இப்படி 3 புள்ளிகள் வைத்த மாதிரி இருக்கிற இந்த எழுத்துக்கு பேரு அக்கு. சரிங்களா? இந்த படத்துல இருக்கிறது ஒரு வாள். இது எஃகு உலோகத்தால செய்யப்பட்ட வாள். அதனால இந்த வாளை நம்ம எஃகு வாள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிற இந்த எழுத்து தான் அக்கு. இந்த அக்கு ஒரு உயிர் எழுத்து இல்லை. இந்த எழுத்துக்கு பேரு ஆயுத எழுத்து அப்படின்னு பேரு. சரியா? இந்த அக்குக்கு என்ன பேரு? ஆயுத எழுத்து. சரி. அடுத்தது இங்க 3 விதமா அக்கு குறிச்சிருக்காங்க. இதுல எது சரியான அக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க. இத பாருங்க. இது எப்படி இருக்கு? இந்த பக்கம் 2 புள்ளியும் இங்கேயும் வச்சிருக்காங்க. இத பாருங்க. 2 புள்ளி மேலையும் கீழே ஒரு புள்ளியும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. 2 புள்ளி கீழையும் மேல ஒரு புள்ளியும் வச்சிருக்காங்க. இதுல எது சரியான அக்குன்னு நீங்க தான் இப்ப சொல்ல போறீங்க. எது சரியான அக்கு? வெரி குட். இதுதான் இல்லையா? ஸோ இப்படித்தான் அக்க சரியா எழுதணும். இதுதான் அக்கு. சரி. அடுத்தது நிரப்புவேன். இப்போ இங்க சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை நீங்க சொல்லி பார்க்கணும். அதுல வரக்கூடிய முதல் எழுத்தை இங்க எழுதினா போதும். சரியா? மீதியெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு. முதல் எழுத்தை மட்டும் நீங்க எழுதினா போதும். இப்ப நீங்க சொல்லுங்க. இது என்னது? வெரி குட். ஆமை. அப்போ ஆமைக்கு முதல் எழுத்து சொல்லி பாருங்களேன். ஆ மை. ஆமை இல்லையா? அப்போ ஆமைக்கு முதல் எழுத்து என்னது? ஆ. வெரி குட். அப்ப அதை மட்டும் இங்க எழுதினா போதும். பாருங்க. ஆமை. கரெக்டா இருக்கா? சரி. இப்ப இந்த படத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? சரியா சொன்னீங்க. அப்பளம். அப்போ அப்பளத்துக்கு முதல் எழுத்து என்ன வரும்? அ. அ. அப்பளம். சரியா? பாருங்க. அ. இது என்னது? ஆலமரம். இது என்னது? ஆலமரம். ஆலமரத்துக்கு முதல் எழுத்து ஆ. சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த படம். இது என்ன படம்?
அணில். அணிலுக்கு முதல் எழுத்து அ. அணில். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது இது என்ன படம்? இளநீர். கரெக்டா சொன்னீங்க. இளநீருக்கு முதல் எழுத்து என்ன வரும்? இ. இளநீர். சரி, இந்த மரம் பாருங்களேன். இது என்ன மரம்? ஈச்ச மரம். சரியா சொன்னீங்க. ஈச்ச மரம். ஈச்ச மரத்துக்கு முதல் எழுத்து என்ன வரும்? ஈ. ஈச்ச மரம். அடுத்தது இது என்ன படம்? இறகு. இ. இறகு. சரியா சொன்னீங்க. இப்ப இங்க என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? ஈ. ஈசல். சரியா சொல்லிட்டீங்க. ஈ. ஈசல். சரி, அடுத்தது பாருங்க. இந்த படத்தை பாருங்க. இது என்னது? நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஊதல். ஊதல். அடுத்தது இந்த டேஷ்ல என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன படம்னு பார்த்து சொல்லி பாருங்க. இது என்ன படம்னு? ஊஞ்சல். சரியா சொன்னீங்க. அப்போ இங்க என்ன வரும்? ஊஞ்சல். சரி, இது என்னது? உண்டியல் இல்லையா? நீங்க எல்லாம் உண்டியல் வச்சிருக்கீங்களா வீட்டில்? வெரி குட். உண்டியல். உண்டியலுக்கு முதல் எழுத்து என்ன வரும்? உ. உண்டியல். இது என்னது? நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச உணவு இல்லையா? என்னது இது? உருளைக்கிழங்கு. உ. உருளைக்கிழங்கு. சரியா சொன்னீங்க. சரி, அடுத்தது இது என்னது? ஏணி. பரவாயில்லையே, வேகமா சொல்றீங்களே. இப்போ இங்க என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எலி. இது ஏலக்காய். சரியா சொல்லிட்டீங்க. ஏலக்காய் அப்படி சொல்லணும். சரி, இது என்னது? வெரி குட். எறும்பு. அழகா சொன்னீங்க. இப்போ பாருங்க, இங்க அழகான சில படங்கள் இருக்கு இல்லையா? இந்த படங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும். இப்போ இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்துல இருக்கிறது என்னது? வெரி குட். ஒட்டகம். அப்போ ஓ. ஒட்டகம். சரி, அடுத்தது இங்க பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. மரத்து மேல வேகமா ஏறிக்கிட்டு இருக்கு. என்னது இது? வெரி குட். ஓணான். இங்க எழுதணும். என்ன வரும்? ஓணான். இப்ப முதல் எழுத்து என்னது? ஓ. ஓணான். சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க. இங்க ஒரு 5 பேர் நின்றுட்டு என்ன பண்றாங்க? விளையாடுறாங்க இல்லையா? இந்த 5 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். ஐவர். ஐவர். சரியா சொன்னீங்க. அடுத்தது இத பாருங்க. இது என்னது? மருந்து மாதிரி இருக்கா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஔடதம். என்னது? ஔடதம். சொல்லுங்க. ஔடதம். சரி, இவங்க யாருன்னு தெரியுதா? வெரி குட். அவங்களே தான். ஔவை. ஔவை. சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க உயிர் எழுத்துக்களை உங்களுடைய குறிப்பேட்டில் ஒரு முறை எழுதி பாருங்க. சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்க. சரியா?